பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் அமைப்புசாரா பிரிவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல் தலைவர்கள் அறிமுக கூட்டம் மேடவாக்கம் கண்ணபிரான் திருமண மண்டபத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா பிரிவின் தலைவர் எஸ் வெங்கடேசன் தலைமையில் அமைப்புசாரா பிரிவின் மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் குமார், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சிவபாஸ்கர், KCS பிரபு, மாவட்ட துணைத் தலைவர் நந்தகுமார், துணைத் தலைவர் சேகர், முன்னாள் அமைப்பு சாரா மாவட்ட தலைவர் நேரு, மத்திய அரசு திட்டப்பிரிவின் தலைவர் வேல்முருகன், DP நந்தா OBC மாவட்ட தலைவர், மண்டல் தலைவர் மகேஷ், பரங்கிமலை மற்றும் அமைப்புசாரா பிரிவின் மாவட்ட துணைத்தலைவர்கள் இன்பராஜ், ஒரே செந்தில் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பாரதி, உதயகுமார், மனோகர், குமரேசன், பாலமுருகன், முருகன், ஏர்போர்ட் முருகன், பார்த்திபன், ரமேஷ், முரளிகிருஷ்ணன், சரத்பாபு மற்றும் அமைப்புசாரா பிரிவின் 22 மண்டல் தலைவர்கள் காவி சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா தொழில் பிரிவின் சார்பாக நடைபெற்றிருக்கிற அமைப்புசாரா தொழில் பிரிவின் மாவட்ட நிர்வாகிகளுக்கு வருகை தரும் மாண்புமிகு மாநில தலைவர் மாவட்ட தலைவர் திரு குமார்ஜி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மாவட்ட துணைத் தலைவர் திரு நந்தகுமார்ஜி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சிவபாஸ்கர்ஜி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அமைப்புசாரா மாவட்ட தலைவர் திரு KCS பிரபுஜி அவர்களை வருக வருக என்று KCS பிரபு பொதுச் செயலாளர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். சென்னை கிழக்கு மாவட்டம் என்றாலே நமது அண்ணன் எல்லாரையும் சகோதரத்தன்மையாக கொள்ளக்கூடிய இளவான நண்பர் என்று சொல்லக்கூடிய அமைப்புசாராவின் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களை மன்னமலை மண்டபம் மற்றும் 22 மண்டல தலைவர் முன்னிலையில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மாநில செயலாளர் திரு K. வெங்கடேசன்ஜி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். செலுத்தலாம். சென்னை கிழக்கு மாவட்டத்திற்காக சிறப்பு அழைப்பாளராக நமது மாநில தலைவர் வந்திருக்காங்க. மற்றும் இந்த மத்திய அரசு நடத்த பிரிவிற்காக திரு வேலுமுருகன்ஜி மற்றும் நந்தகுமார் அவர்கள் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் பாக்கியராஜ், மாவட்ட செயலாளர் குருசுவாமி மற்றும் பள்ளிக்கரணை மண்டல் செந்தில் மண்டல் தலைவர் வந்திருக்காங்க. அமைப்புசாரா சார்பாக என்னென்னலாம் தொழிலாளர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுக்காக என்னென்னலாம் இருக்குன்றதுக்காக டெமோ காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. தொழிலாளருக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கு, எத்தனை தொழிலாளர் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் மத்திய அரசு ஸ்கீம் மூலியமானதுக்காக இது காணொலி காட்சி மூலியமாக விளக்கத்துக்காக வந்திருக்காங்க. என் அருமை நண்பர் என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்காக மிக்க நன்றி. அமைப்புசாரா தொழிலாளருக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கின்றத நமது அமைப்புசாரா மத்திய அரசு நலத்திட்ட தலைவர் வேலுமுருகன்ஜி எனது காணொலி காட்சி மூலமாக விளக்குவார். ஒரு அருமையான தருணத்தில் நமது அமைப்புசாரா தொழிலாளர்கள் சம்பந்தமான மத்திய அரசின் திட்டங்களை விளக்குவதற்கு வாய்ப்பளித்த நமது மாவட்ட தலைவர், உங்கள் மாவட்ட தலைவரோட அருமை நண்பர் வெங்கடேசன் அவர்களுக்கும் நமது மதிப்பிற்குரிய அண்ணன்
அமைப்பு சாரா மாநில தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பொதுச் செயலாளர் சிவபாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய சொந்தங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி வணக்கம். கடல் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் பார்த்தீங்கன்னா 60% இருக்காங்க. மிச்சம் 30% மட்டும்தான் இது மாதிரி அமைப்பு, அதாவது இஎஸ்ஐ போட மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த 70% மக்கள் தான் இந்த பாரத நாட்டை வலிமை அடையக்கூடிய நிலைக்கு ஒரு பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கோசம் கொரோனா டைமில் அப்படின்னு சொன்னால், கொரோனா டைமில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுறது. இந்த மக்கள் ரொம்ப பாதிச்சாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நண்பரை வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. மக்கள் எல்லாம் வந்து கொரோனா டைமில் இடம் பெயர்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னோன்னே கார்டு வச்சுட்டா 1 வருஷத்துக்கு அவருக்கு வந்து விபத்து காப்பீடு 2 லட்ச ரூபாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்காரு. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் அவர் வந்து 30 ரூபாய் பேங்க்ல போய் பணம் கட்டினா அதை கண்டினியூ பண்ணுவாங்க. மேலும் மாநில அரசும் அது கொடுக்குறாங்க. இது இப்போ எல்லாமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்வதாக இருப்பாங்க, மற்றபடி ஏனைய பணிப்பெண்களாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க வெப்ப காலத்தில் பெரிய உதவியாக இருக்கும். இதை பற்றி முடிந்தவரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய சக நண்பர், என்னுடைய துணைத் தலைவர் திரு பாக்யராஜ் அவர்களும் திரு குருசாமி அவர்களும் விளக்குவாங்க. நம்ம பிஎம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 260க்கும் மேற்பட்ட திட்டங்கள், நல்ல திட்டங்கள், நல திட்டங்கள் அத்தனையுமே 260 ஆல் ஓவர் இந்தியா. அதுக்கும் மேற்பட்ட அதுல ஒரு சிலது மட்டும்தான் நம்ம சென்னை சுற்றி இருக்கிற வட்டாரங்களில் நம்ம நடைமுறைப்படுத்தும். மாவட்ட தலைவர் அவர்களே வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டம் அமைப்பு சாரா ஒரு நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தின மாநில அமைப்பு சாராக்கு ஒரு மாநில அமைப்பாளர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தலைமையேற்று வழிநடத்திருக்கிற மாவட்ட அமைப்பு சாரா பிரிவுடைய தலைவர் விக்னேசன் அவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சிறப்பாக ஏற்பாடு செய்து மற்ற அணியே செய்கிற டைமில் ஒரு பிரிவு குறிப்பாக அடுத்த மக்கள் பயன்படுகின்ற வகையில் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்பாடு செய்வதற்காக குறிப்பாக அந்த அமைப்பு சாரா தொழில் செய்கிற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைச்சு அவர்களை நமது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிந்தனை நிறுவனத்துக்கு அழைப்பவர்களுக்காக அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே பெரும் மகிழ்ச்சி. இப்போ மேலும் மேலும் நிகழ்ச்சி வெறுக்கிற வகையில் இதில் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு அவங்களும் நீங்கள் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அவங்க பயிற்சி போது வந்திருக்காங்க. அதுவும் ஒரு வரவேற்கிற விஷயம். அதை வரவேற்கிற மத்திய அரசு மாவட்ட அமைப்பாளர் இணை அமைப்பாளர் பாதுகாப்பு அவர்கள் 2 பேரும் தனியாக ஒரு பயிற்சியை போடணும்னா அவங்க முயற்சி மூலயமா ஒவ்வொரு பிரிவுகளும் சொல்லி நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பணியை கொடுத்து அவங்களுடைய முன்னெடுப்பு வரவேற்கிறது. அவர்களோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரே விஷயம்தான். இன்னைக்கு செய்திகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஈஸ்வரம் கார்டு மத்திய அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலில் வந்து நம்முடைய தமிழகத்துடைய பனைமரம் அந்த கல் இருக்கிற பனைமரம் தொழிலை வந்து முறையாக அது நல்ல தொழிலாக அங்கீகாரம் பண்ணி அந்த காலத்துக்கு நீண்ட நாள் தமிழகத்தோட பனைமரம் தமிழகத்தோட குறிப்பிட்ட சமுதாயம் தொழிலாக செய்கிறவர்களுக்கு மத்திய அரசாங்கம் அதை அனுமதிச்சு அது காஞ்சிபுரம் மாவட்டம் பயனாளி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து பெரிய சேர்ந்ததுக்காக நம்ம செய்யணும். அந்த குறிப்பிட்ட சமுதாயம் மாவட்டம் இது வந்து ஒரு பாரம்பரிய மதிப்பளிக்க முறையான
நேரம் காரணமாக முடிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து நம்ம பொதுச்செயலாளர் எஸ் பிரபு, சிவபாஸ்கர், அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த மண்டல சிறப்பாக நினைத்து கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் மகேஷ் அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னாடி பயணிக்கிறார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநில தலைவர் அண்ணன் காராஜி அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் குமார்ஜி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா சார்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய சொன்ன மாநில தலைவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். அமைப்பு சாரானா எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் பட்டியல் போட்டோம். வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க மொத்தம் எங்களுக்கு நாங்கள் லிஸ்ட் எடுத்தோம் 47 பேர். டோட்டலாக 47 பிரிவு 450 பேர். இப்போதைக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு அந்த பிரிவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சாலே ரீச் ஆகும். ஆக்சுவலாக மாநிலத்தில் சொல்லியிருந்தாங்க என்ன ஒரு மீட்டிங்கில், பூத்துக்கு 4 நிர்வாகியை கரெக்டாக நீங்கள் அமைப்பு சாரா செஞ்சாலே அதை 400 பேராக ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் தேடி கண்டுபிடிச்சி எளிமை நிலையில் இருக்கவங்க செஞ்சாலே அவர் சொன்னார் மத்திய அரசு இருக்கிறது எல்லாரும் போட்டு போட்டதுனால இதோட பெனிஃபிட் சேரவங்களுக்கு சேரலாம். உண்மையிலேயே அதோட கஷ்டம் தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சோம்னா தான் இது சேரும். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி பிரதமர் ஒவ்வொரு வாட்டியும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம செய்யணும். இந்த வாட்டி சென்னை கிழக்கு மாவட்ட சார்பாக இது ஓட்டா மட்டும் கரெக்ட் ஆகாது. இது மிகப்பெரிய சேவை. ஒருத்தர் நீருக்கு போராடிட்டு இருப்பாங்க, இதன் மூலிமா பெனிஃபிட் கிடைப்பாங்க. நம்மளை பார்த்தோம் சந்தோஷம், ஐயோ அவங்க கார்டு கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டலில் போவோம், ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு சொன்னாங்க, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சார்பாக சொன்னாங்க இந்த செல்வ மகள் திட்டம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபா அப்படின்னு அவங்க சந்தோஷம். இது மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் பிரதமர் சொல்லியிருக்காரு. இது முதல் டைமா மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுக்காக புதிய தலைவர் வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைமே என்ன சொல்லிட்டாரு, ஜெய் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவோம் நான் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் அறிமுகப்படுறதுல இது ஒரு இன்ட்ரோ மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. மாவட்ட தலைவர்கள் சொன்னேன், மாவட்ட பொதுச்செயலாளர்கள் சொன்னேன், பண்ணுங்க சிறப்பாக பண்ணுவோம். இது ஒரு முன்னுதாரணம் தான். ஒவ்வொரு மண்டலிலும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு மண்டலிலும் ஒரு கிளையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம். இதே மத்திய அரசு பிரிவோடு அமைப்பு சாரா தொழிலாளர் சார்பாகவும் நம்மவும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த நல்ல நிகழ்வு அடுத்தபடியாக சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அமைப்பு சாரா பிரிவில் தொழிலாளர் பிரிவில் நிர்வாகிகள் அறிந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய மாநில தலைவர் அண்ணன் திரு ராதாகிருஷ்ணஜி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாநில செயலாளர்கள் திரு பாலாஜி ராமஜி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மற்றொரு மாநில செயலாளர் கே வெங்கடேசன்ஜி அவர்களும், மற்றொரு மாவட்ட மாநில செயலாளர் சோமநாத சேகர் அவர்களையும் வருவதற்கு வரவேற்று இந்த கூட்டத்தின் கதாநாயகராக இருக்கும் எனது அன்பாளர் அமைப்பு சாரா பிரிவின் மாவட்ட தலைவர் வெங்கடேசன்ஜி அவர்களையும், இந்த மண்டலின் தலைவர் திரு மகேஷ் குமார் அவர்களையும், இந்த அமைப்பு சாரா பிரிவின் முன்னாள் மாவட்ட தலைவர் உறுதி கொண்டு அண்ணன் அவர்களையும், எங்களுடைய மாவட்டத்தின் துணைத் தலைவர் திரு நந்தமாஜி அவர்களையும், இன்னொரு மாவட்ட தலைவர் அண்ணன் சேகர் அவர்களையும், வேல்முருகன்ஜி அவர்களையும், மற்றும் நந்தா அவர்களையும், டிபி நந்தா அவர்களையும், மற்றும் இங்கே எதிரே அமர்ந்திருக்கும்
சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது பிரிவுடைய மாவட்ட தலைவர்களுக்கு என் முதல்வர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய கட்சியுடைய மாவட்ட தலைவர் நன்றி சொல்றோம். இந்த அளவுக்கு கூட்டத்தை இருக்கக்கூடிய 67 மாவட்டம் அது குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களுமே பேர கொஞ்சம் ஒரு அரசியல் சொல்லுங்க ஒரு பிராக்டிகலா சொல்லுங்க. ஆனா இந்த மாவட்ட தலைவருடைய செயல்பாடுகளுக்கு சாதகமாக இருக்கணும். இங்க கூடிய மாவட்ட தலைவர்கள் இந்த இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது இந்த ஒரு மாவட்டத்தில் நன்றி சொல்லுங்க. அணுகுமுறை அந்த அணுகுமுறை இன்னும் சேர்ந்து சிறப்பாக காரணம். மூன்றாவது நம்ம பேருக்கு மாவட்ட ஒரு ஆட்சா கைதுகள் முகப்பு அப்புறம் நடுநிலை அப்புறம் முடிவு எல்லாமே அருமையாக எல்லாமே ஷெட்யூல் போட்டு ஆளுங்க அவங்க பிரிவு கொடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சி செவ்வளவு செய்தது மிக மிக மகிழ்ச்சி. மாவட்டத்தில் அந்த 7 மாவட்டங்கள் சிறப்பான மாவட்டங்கள் இது உண்மையிலே சிறப்பான ஒரு முக்கிய நிகழ்ச்சி இருக்குது. நம்மளுடைய பூர்வீக இந்த கட்சியில் நம்ம நினைச்சாலும் இது நம்ம முன்னோர்கள் நினைச்சு இந்த புண்ணியத்தினால நீ நம்ம பார்த்த கட்சியில் நீ ஒரு உறுப்பினர் பெருமையா இருக்குது. காரணம் என்னன்னா முன்னாடி ஒரு சொல்ற கொரோனா காலத்தில் உலகத்தையே நான் பார்த்தேன். நம்ம தலைவர் இப்போ நண்பர் சொல்ற மாதிரி நம்மளுக்கு மட்டுமே முடிந்த வாய்ப்பு நம்ம பயன்படுத்தி இது எல்லாமே வயசு பற்றி அதில் வந்து நாடு முடிச்சுக்கலாம். இந்த மாவட்டத்தில் சொல்றது அதை ஆசைக்கிறது. ஏன்னா இந்த மாவட்டத்தில் உண்டு போட்டால் உண்டு வெற்றியாக சொல்லி ஒரு எல்லாரும் உங்களோட உழைப்பை காணிக்க சொல்லி நன்றி பாராட்டி விடுகிறேன். சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் கணேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு முன்னதாக துவக்கத்திலேயே மிக முக்கியமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி அவருக்கு ஏற்படுத்தி போடும் மரியாதைக்குரிய மயிலக பிரிவினுடைய மாநில தலைவர் சுந்தரதி அவர்கள் முன்னதாக நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்த மாவட்டத்தினுடைய தலைவர் குமாரி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னாலே பேசிய சிவபாஸ்கர்ஜி அவர் வந்து இந்த அமைப்பு சாரா பிரிவினுடைய அடையாளம் ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளராக எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பேர்களெல்லாம் சொல்லுவாங்க. 2-3 பேர்களை சொன்னதான் அது என்னுடைய சிவபாசம். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அனுபவ கூட்டம் என்பதாக என்னுடைய கணேசன் அவர்கள் சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னாள் அமைப்பு சாரா
சேர்க்கிறதா அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில அதெல்லாம் சொல்ல சேரும். எல்லா பிரிவுகளும் சேர்ந்து நம்ம முதல்ல பெரம்பலூர்ல அது ஒரு 2000 நிர்வாகிகள் மட்டும் அது முடியல. அடுத்தது நினைச்சாங்க என்னடா திருப்பியும் அவங்க அந்த அனைத்து பிரிவுகளுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் புயல் காற்று காற்று அவ்வளவு கஷ்டம் சொல்லுவாங்க. அவ்வளவு அப்பெல்லாம் குறுக்குகள் கேட்டு வரவங்க என்ன சொல்லுவாங்க, மாவட்ட பயன்பாடு மண்டலத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் மாநிலத்தில் பயன்பாடு. ஆனால் எப்போது ஒரு புதிய அத்தியாயம் துவங்கியிருக்கிறது, அதுவும் தமிழகத்தில் துவங்கியிருக்கிறது, அது என்னவென்று சொன்னால் எனக்கு பிரிவுகளிலே பொறுப்பு வேண்டும். மாவட்ட தலைவர் மாவட்டத்தினுடைய 2 இணை அமைப்பாளர்கள் ஒரே சிறுத்தி ஒரே விஷயத்தை மாவட்ட செயலாளர் அடுத்தது இந்த 1131 மண்டலங்களையும் முதல்ல குறைந்தபட்சம் மண்டல் நிறைய மண்டல் பூர்த்தி பண்ணிட்டாங்க. மண்டல் தலைவர், மண்டல் துணைத் தலைவர், அப்புறம் ராஜ் பேர், மண்டல் செயலாளர், மொத்தம் 7 பேர் ஒரு மண்டல். இந்த 7 பேரையும் நிறைவு செய்த மாவட்டங்கள் நிறைய 20 மாவட்டங்கள் உள்ள முடிச்சிட்டாங்க. அப்போ மாவட்டமும் நிறைவாச்சு, மண்டலமும் பூர்த்தி அடைந்தது. மற்ற மாவட்டங்கள் 4 பேர், ஒரு பேர் 2, 3, 5, சில மாவட்டங்கள் மாவட்ட நிர்வாகிகள் குறைவாக இருப்பாங்க. இப்படி நாம் அமைப்பு ரீதியாக தமிழகத்தில் மிக அதிகமாக நிர்வாகிகளை நியமித்திருக்கக்கூடிய பிரிவு அமைப்பு சாரா. 90% அமைப்பு சாரா உள்ளாங்க. இவங்க தான் ஏழை, இவங்க தான் சமுதாயத்துக்கு நிர்ணயிப்பாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து வேண்டும், இவங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்கணும். அதுக்காக தான் கல்வி உதவி. அப்ப நமக்கு அவங்க நலவாரியத்தில் பதிவு பண்ணி நான் பார்த்து அப்படியே பண்ணி அப்படியே இருக்கும் பொழுது இந்த வேலையை நாம எப்படி செய்யணும் அப்படின்னா, நாம இது வந்து நிர்வாகிகள் பேசக்கூடிய கூட்டம், இது நாம ஒரு கூட்டம் பேசணும், இது நாம் அடுத்த மண்டங்கள் நம்ம முடிவு எல்லா மண்டங்களும் நிறைவேற்றி நாம இந்த மண்டலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மக்கள் மத்தியில் போறோம். எந்த மக்கள் மத்தியில் போறோம்? அமைப்பு சாரா மக்கள் மத்தியில். நாம சாதாரண நேரங்களில் 2 பேரை வைக்கிறதுக்கு ஆட்டோவில் இருக்கேன். ராஜா ஒவ்வொரு மண்டல தலைவருடைய பேரை சொல்றேன். சென்னை கிழக்கு மாவட்ட சார்பாக மண்டல தலைவர் எம் ஜெயக்குமார் ஜி பள்ளிக்கரணை மண்டல தலைவர், ஆர் செந்தில்குமார் ஜி பரங்கிமலை தெற்கு மண்டல தலைவர், லோகநாதன் ஜி மண்டல தலைவர் பரங்கிமலை வடக்கு, PK குமரேசன் ஜி மண்டல தலைவர் பரங்கிமலை மத்தியம், என் முத்துக்குமார் மண்டல தலைவர் பெருங்குடி, பி அருண்குமார் ஜி மண்டல தலைவர் துறைப்பாக்கம், சேகர் மண்டல தலைவர் சோழிங்கநல்லூர், சந்தோஷ்குமார் மண்டல தலைவர் உள்ளாரம் புழுதிவாக்கம், ஏ ஜெகநாதன் மண்டல தலைவர் கொட்டிவாக்கம், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டல தலைவர்கள் எம் கரிதாசன் ஜி மண்டல தலைவர் குன்றத்தூர் வடக்கு, GN பச்சையப்பன் ஜி மண்டல தலைவர் குன்றத்தூர் தெற்கு, ஜி பொன்னுசாமி ஜி மண்டல தலைவர் ஆலந்தூர் மேற்கு, எஸ் அழகுராஜ் மண்டல தலைவர் ஆலந்தூர் கிழக்கு, எஸ் சரவணன்
அதில் போயிட்டு வீட்டில்